வந்தே மாதரம். 2011 மார்ச் மாதம் எனக்கு ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தது. சைலண்ட் ஹார்ட் அட்டாக். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அப்புறம் என்னை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே செக் பண்ணால் ஆஞ்சியோ எடுத்தால் 4 பிளாக் இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. அப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 10 நாள் கழித்து வாங்கினார் அந்த டாக்டரு. அங்கே போனேன். 10 நாள் கழித்து போனேன். ரூம்லேருந்து வெளியே வந்து என்னை பார்த்துட்டு, உட்காருங்க, இதை வந்துடுறேன், 1 நிமிஷத்தில் வந்துடுறேன்ட்டு போனார். 1 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். அப்புறம் எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தவர் என்னை நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு என்ன அவர் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு செக் பண்ணிட்டு, நல்லா தான் இருக்கீங்க, இந்த 10 மாத்திரை எழுதியிருக்காரு, 2 மாத்திரை வேண்டாம், 8 மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு அதை அடிச்சுட்டு மாத்திரையை கொடுத்தாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. அதுக்கு இடையில் ராயப்பேட்டையில் டாக்டர் சிவா கலாட்சம், நல்ல ஒரு இருதய ஸ்பெஷலிஸ்ட். அவரை போய் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த மருந்து சீட்டை பார்த்தாரு. முட்டாப்பைய அப்படின்னு எழுதி அந்த மருந்து சீட்டை அப்படியே குப்பி தொட்டில் போட்டுட்டு, சாப்பாட்டுக்கு அப்புறம் மத்தியானம் ஒரே ஒரு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை மாத்திரம் எழுதி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பாபா ராம்தேவ் சம்மந்தமாக, நித்யானந்தா சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது என் நண்பர்கள், நீங்கள் சார் ரொம்ப பேசாதங்க சார், இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு. அப்போ நான் பாட்டில் கலந்து இருந்தாலும் பேசினேன். பேசி முடிச்சோன்னே அந்த குரூப்பில் இருந்த ஒரு சாமியார், சார் இதெல்லாம் விட்டுருங்க சார், சினாமைன் பவுடர் அரை ஸ்பூன் எடுத்துடுங்க, 2 ஸ்பூன் தேன், காலையில் இட்லியோ ரொட்டியோ தோசையோ சாப்பிடும்போது இதை டெய்லி இதை சாப்பிடுங்க சார், ஹார்ட் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொன்னார். சினாமைன் பவுடர் அரைப்படி, அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேன், அவ்வளோதான், இருதய சிகிச்சை சரியாக போயிடும். ட்ரை பண்ணுங்கள். நான் இது நடந்தது 2011, எனக்கு இப்போ 2024, ஹார்ட் நல்லாவே இருக்குன்னு. ஜெய் ஹிந்த்.